வணக்கம். கிண்டி சுவாமிநாதன். நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய கலாச்சாரம், இதையெல்லாம் இன்றைய தினம் மறந்து நாம் அறிவியல் என்று எதை நினைக்கிறோமோ அதில் உள்புகுந்து நம்முடைய வாழ்வாதாரத்தில் வியாதிகளை விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் இந்த மெட்டி அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லாரும் அணிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த மெட்டிங்கிறது சுப நிகழ்வுகளுக்கு செல்லுகின்ற பொழுது அணிந்து கொள்ளுவது, அதை அதிகமாக பயன்படுத்துவது இல்லை. இது என்ன அப்படின்னா, இந்த மெட்டி அணியறது எதற்காக? நீங்க கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு பெண் வயதுக்கு வந்த உடனேயே கட்டை விரலிலிருந்து 3வது விரலுக்கு ஒரு மெட்டி அணிவார்கள். ஒரு மெட்டி. இது மற்ற மாவட்டங்களில் பழக்கம் இல்லை. இந்த கோயம்புத்தூர் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டி அணியறது, வயசுக்கு வந்த பொண்ணுக்கு மெட்டி போடுவாங்க. கல்யாணம் ஆகிவிட்டால், திருமணம் நடந்து விட்டால் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் மெட்டி போடுவார்கள். இது ஆண்களும் மெட்டி போட்டு கொண்டிருந்தார்கள், பெண்களும் மெட்டி போட்டு கொண்டிருந்தார்கள். நாளடைவில் ஆண்கள் இந்த மெட்டி அணிவதை தவிர்த்து விட்டார்கள். இன்றைக்கும் எனக்கு ஒரு நண்பர் ஆதம்பாக்கத்தில் இருக்கிறார், மெட்டி அணிந்து கொண்டிருப்பார். இந்த மெட்டி அணிவது எதற்காக? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மெட்டி அணியணுன்றாங்களே. இந்த காலில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் கர்ப்ப பையில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு இருப்பதனால்தான் இந்த மெட்டியை காலில் அணிகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்யாணம் அப்படின்னு நீங்க பண்றீங்க, இந்த கல்யாணத்தை பற்றி தனியாக ஒரு நாள் பேசுவோம். இந்த கல்யாணத்தை நடக்கின்ற பொழுது எல்லோரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், திருமங்கல்ய தாரணம் தான் அந்த திருமணத்தில் மிக முக்கியமான நிகழ்வு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கண்டிப்பாக அது இல்லை. நம் முன்னோர்கள் அதை திருமங்கல்ய தாரணத்தை மிக முக்கியமான பகுதியாக எடுத்துக்கொள்ளவில்லை. என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த மெட்டி அணிவதை சப்த விதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திருமங்கல்ய தாரணம் முடிந்து ஹோமங்கள் நடைபெற்று அதன் பிறகு 7 அடி அம்மிக்கும் அவர் உட்கார்ந்திருக்கிற இடத்திற்கும் அந்த மெட்டி போடுகின்ற விரலை பிடித்து பெண்ணை அழைத்து வர வேண்டும். அப்பதான் அந்த கணவன் போய் அந்த மணமகளுடைய காலை பிடித்து இழுக்கிறான். அப்ப சொல்லுவாங்க, காலை கொடுத்துடாத. ஏன் அப்படின்னா, அப்படி இழுக்கின்ற பொழுதுதான் அந்த கர்ப்பப்பை விரிவு அடையும். எவ்வளவு விஷயங்கள் பாருங்க, எவ்வளவு ஆராய்ச்சி பாருங்க. மருத்துவமனைக்கு செல்லாமல் வாழ்வது எப்படி அப்படிங்கிறது தமிழகத்தில் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சூட்சம ரகசியம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகமான மருத்துவமனைகள். அந்த அளவுக்கு ஆன்மீகத்தினுள் அறிவியலை புகுத்தியவர்கள் தான் நம் முன்னோர்கள். இந்த மெட்டி அணிந்து கர்ப்பவதியாகிவிட்டால் அப்படின்னா, இந்த வாந்தி மயக்கம்லாம் பார்த்துருப்பீங்க. வாந்தி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள், மயக்கம் வந்துகிட்டே இருக்கும், சோர்வா இருப்பாங்க கர்ப்பவதியானதுக்கு பிற்பாடு. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவர்களை படுக்க வைத்து அந்த கால்களை நன்றாக பிடித்து விட்டு தேய்த்து விடுவார்கள். அப்படி செஞ்சாங்க அப்படின்னா இந்த மயக்கம், வாந்தி இதெல்லாம் நின்றுடும். ஏன்னா அந்த கால்களில் அவ்வளவு நரம்புகள் உள் செல்கிறது. அப்படி செல்லுகின்ற பொழுது இவர்கள் அந்த காலை பிடித்து விட்டு காலை தேய்த்து விட்டார்களே ஆனால் இவர்களுடைய உடல்நிலை சீராகிவிடும். அதுக்குத்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த சீமந்தம் நடக்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் முடிஞ்சு சீமந்தம் நடக்கிற பொழுது முதுகு குத்துறதுன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க.
சில பேர் மூக்கு புழியறது அப்படிம்பாங்க. இது எல்லாம் என்ன அப்படின்னா, சுகப்பிரசவம் நடப்பது எப்படி அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணி இந்த சுகப்பிரசவம் இவர்களுக்கு நடக்க வேண்டும், கத்திய வைக்கவே கூடாது அப்படிங்கறதுல தெளிவா இருந்திருக்கிறாங்க. நம்மால தெளிவாக இருந்து நம்முடைய பெண்களுடைய வாழ்வாதாரம் சிறக்க வேண்டும். பெண்கள் நல்லா இருக்கணும். ஒரு நாட்டினுடைய பெண்கள் நன்றாக இருந்தார்களே ஆனால் அந்த நாடு முன்னேறும். அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மெட்டி அணிவதன் மூலம் நம் பெண்களுக்கு ஏற்படும் நிறைய விஷயங்களை காப்பாற்றுவதற்காகவே இந்த மெட்டி அணிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இன்றைய தினம் மெட்டி அணிவது என்பது ஒரு அலங்கார பொருளை போல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். குழந்தையின்மை என்பது இந்த காலத்தில் நிறைய பேருக்கு இருக்கிறது. இவர்கள் அனைவருமே இந்த மெட்டியை பயன்படுத்தினார்களே ஆனால், இந்த வெள்ளி என்கிறது பாத்தீங்கன்னாக்க அது ஒரு கடத்தி. அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, கால் நடக்கின்ற பொழுது, அழுத்துகின்ற பொழுது அது அந்த நரம்பின் மூலமாக கிடைக்கக்கூடிய எர்த்தை கீழே இருக்கிற எர்த்தை மேல எடுத்து கொடுக்கும். அப்படி கொடுக்கிற பொழுது உனக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அந்த எனர்ஜி கிடைக்கிற பொழுது நீ உத்வேகமாக சில விஷயங்களை செய்ய முடியும். அதனாலதான் பெண்களுக்கு காலில் கொலுசு போடுறது, மெட்டி போடுறது, இதெல்லாம் வெள்ளியில போட சொன்னாங்க. இதை நீங்கள் அணிகலனாக பார்க்காதீர்கள், உங்களுடைய உடம்பிற்கு தேவையான ஒரு மருத்துவ சாதனமாக பாருங்கள். அனைத்து பெண்களும் மெட்டியை, திருமணமானவர்கள் மெட்டியை அணிந்து விரைவில் அனைவருக்கும் மகப்பேறு பெற்று சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம்.